கருடன் நம்ம சூரியோட செகண்ட் மூவி. விடுதலைக்கு அப்புறம் நடிச்சிருக்க படம் தான் கருடன். இந்த படம் எப்படி இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்துல நம்ம சூரி நடிச்சிருக்க படம் தாங்க கருடன். இந்த படத்துல சூரி கூட பாத்தீங்கன்னா சசிகுமார் நடிச்சிருக்காரு, மலையாள ஆக்டர் உன்னிமோதனும் நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்து இசை பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. சோ பாடல்கள் சொல்லும்படி அமையவழினாலும் ஒரு பாட்டு மட்டும் பாத்தீங்கன்னா முணுமுணுக்கிற மாதிரி இருக்குதுங்க. சோ பிஜிஎம்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. கதைக்குள்ள போலாம். ஆக்சுவலா நம்ம சசிகுமாரும் உன்னிமுகனும் சிறு வயசுல இருந்தே ஃப்ரெண்டுங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம சூரி பாத்தீங்கன்னா அடைக்கலம் தேடி வேலைக்காக ஒரு ஊருக்குள்ள வராரு. சோ அவருக்கு வந்து சசிகுமாரோட ஃப்ரெண்டான உன்னிமுகன் வந்து அடைக்கலம் கொடுத்து கூடயே வச்சுக்கிறாருங்க. சோ அவருக்கு தனக்கு அடைக்கலம் கொடுத்த நம்ம ஓனருக்கு விசுவாசியா இருக்கணும்னு சொல்லி நம்ம சூரி பயங்கரமா இருக்காருங்க. சோ அசலா நம்ம சூரி பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரனாவே நடிச்சிருக்காருங்க. சொல்ல போனா நம்ம படத்தோட ஹீரோவே நம்ம சூரி தான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஆனா சூரி தான் ஹீரோ. ஏன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு சூரி தான் ஹீரோ. ஆனா சூரி பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியாது. சோ அந்த மாதிரி சூப்பரா காட்டியிருக்காங்க. படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்கலாங்க. படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகுது. போக போக என்னடா இவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா படம் போக போக தாங்க கதைக்குள்ள மூவ் ஆக படம் பயங்கரமா போகுதுங்க. செம்மையா இருக்கு. அதுவும் சொல்ல போனா யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் பாத்தீங்கன்னா அந்த இன்டர்மிஷன் வர சீன் இடத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் இருக்குதுங்க. அதுவும் அந்த இன்டர்வல் சீன்ல நம்ம சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குங்க. யாருமே எதிர்பாராத அளவுக்கு செம்ம சஸ்பென்ஸா இருக்கு. சூப்பரான ஒரு இன்டர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருந்தாலுமே போக போக படம் செம்மையா பிக்கப் ஆயிருச்சுங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம சூரி பயங்கரமா நடிச்சிருக்காரு. படத்துக்கு படம் சூரியோட நடிப்பு தன்மை வந்து மெருகேறிட்டே போகுதுன்னு சொல்லிடுங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா பாக்கலாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் ஃபைட் அந்த மாதிரி சீன் தாங்க போகுது. நம்ம சசிகுமாருக்கும் உன்னிமுகனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. இதுக்கு இணையில நம்ம சூரி என்ன பண்றாரு அதுதாங்க கதை. பயங்கரமான எமோஷனலான படங்க. சொல்ல போனா சூரிக்கு செம்ம மூவிங்க. இது மேலுமே விடுதலைக்கு அப்புறம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிற படமா அது கருடன் தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கருடன் படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூரி பர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா பின்னி பெடல் எடுத்துருக்காரு. ஸோ படத்துக்கு படம் சூரியோட நடிப்பு தன்மை பயங்கரமா இருக்குதுங்க. சொல்ல போனா சூரிய வந்து ஒரு காமெடி ஆக்டரா பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோவா பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாள் இவ்வளோ ஒரு நடிப்புத்தன்மையை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு நாள் இவர் வந்து காமெடியா நடிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருக்காருங்க. எமோஷனல் சீன்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சொல்ல போனா யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் பயங்கரமா படத்துல இருக்குதுங்க. சோ விடுதலைக்கு அப்புறம் நம்ம சூரிக்கு ஒரு சூப்பரான கம்பேக் மூவினா அது நம்ம கருடன் தாங்க. தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சிருக்க படம்னா அது கருடன் தாங்க. சொல்ல போனா தமிழ் சினிமாவில இது வரைக்கும் எந்த படமே ஓடல. நம்ம இப்ப அரண்மனை 4 மட்டும் வந்து கலெக்ஷன்ல கல்லா கட்டுனுச்சு. அதுக்கப்புறம் அரண்மனையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு படம் வந்திருக்குன்னா அது நம்ம சூரியோட கருடன் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே ஸ்டார்டிங்ல ஸ்லோ போய் போக போக அப்படி மேல ஏறிச்சுங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருக்குதுங்க. ஆனா கண்டிப்பா நம்ம படம் பாக்குற எல்லாருமே செகண்ட் ஹாப்ல அழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு எமோஷனல் டச் படத்துல வச்சிருக்காங்க. சோ நம்ம சூரியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட பாடி ஸ்லாங்கும் சரி, அவரு அந்த அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரனா எப்படி இருக்கணும், விசுவாசமான வேலைக்காரனா எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம சூரி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. படத்துல சொல்ல போனா எமோஷனல் பயங்கரமா இருக்குங்க. சூரியோட பெர்ஃபார்மன்ஸோட படத்தை கண்டிப்பா பார்க்கலாங்க. ஒரு பக்கா ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்னா அது நம்ம கருடன் தாங்க. ஸோ ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பாருங்க, படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நல்ல படம் வந்தா தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. சூரியோட நடிப்பாக தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு இந்த படத்துக்காக. உடம்பு வயசாவும் சரி, அவரோட ஸ்லாங்கு, பாடி லாங்குவேஜ், ஸ்பீச் வயசாவும் சரி சூப்பரா இருக்குது. ஸோ மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.